அது வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வச்சிருக்கிற கேள்விகளும் நியாயமான கேள்வி தான். நியாயமற்ற கேள்வின்னு நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இது சம்மந்தமா வந்து ஒரு ஆணையம் அமைச்சிட்டீங்க. அந்த ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்கு. இதுக்கு நடுப்புற நீங்க ஒரு வீடியோ வெளியிடுறீங்க. யார் முதல்வர் ஒரு வீடியோ வெளியிடுறார். சரி நீங்க வெளியிடுறீங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உள்துறை அமுதா அவங்க ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. என்ன நடந்ததுன்னு. அப்போ அமுதா வெளியிடுறாங்கன்னு சொன்னா, ஆதாரங்களோடு வெளியிடுறாங்கன்னா, இப்ப ஆணையம் எதுக்கு மறுபடுது அப்படின்ற கேள்வி வருதா இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு டெஃபினேஷன் விளக்கம் குடுக்குறாரு. நீங்க ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? அப்போ உங்களுடைய பதட்டமே இந்த குற்றத்துல நீங்களும் இருக்கீங்களா? அப்படின்ட்டா அது எதிர்க்கட்சின்னும்போது அவருக்கு உண்டான பாணியில அவர் கேள்வி வைக்கிறாரு. அது அதான் நியாயமற்ற குறிப்பா கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு அரசு வருவாய்த்துறை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு செயலாளர்கள்லாம் ஏன் பேட்டி குடுக்கணும்? இது வந்து ஒரு கட்சி நிர்வாகிகளோ, அமைச்சர்களோ பேட்டி குடுக்கலாம். அரசு துறையில் இருக்கக்கூடிய இல்ல அதான் ஊழியர்கள் உள்துறை ஏன் இந்த செயலாளரா அவங்க யார் அமுதா இருக்காங்களா? அவங்க வந்து இன்டர்வியூ குடுத்தது வந்து அது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆணையமே தேவையில்லன்னாரு. அப்போ ஆணையம் வந்து நாங்க சொல்ற மாரி நீங்க கேட்கணும் அப்படின்ற மாரி கொண்டு ஆணையம்னு வச்சிருக்காங்க. அதை உண்மையை விசாரிச்சு அவங்க வந்து வெளியிட போறாங்க. மக்களுக்கே தெரியும். இது வந்து யாருடைய சதியும் இருக்காதுன்னு. ஆனா திமுக வந்து என்னன்னு சொன்னா, அவங்களும் இந்த விபத்தை வந்து தங்களுக்கு சாதகமான அரசியலா பயன்படுத்துறதுக்கு தான் இருக்கு. நான் அதான் சொன்னேன் இல்லையா? பிண அரசியல் பண்ணுவதில் 2 பேரும் நீ நானும் போட்டி போட்டுக்கிறாங்க. யாரு? விஜய் கோஷ்டியும், திமுகவும். பிண அரசியல் பண்ணுவது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது திமுகலாம் அப்படியெல்லாம் பண்ணலைங்க பிண அரசியல். பிண அரசியல் ஏன் சொன்னா அன்பில் மகேஷ் அழுததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பட்டமான நடிப்பு. இந்த அழுகை கள்ளக்குறிச்சி சாராய விபத்துல இறந்தவங்களுக்கு ஏன் அழுகல? சாகச விமானத்தின் போது 5 பேர் செத்தாங்களே அப்ப ஏன் அழுகல? கேள்வி வருதுங்களா இல்லையா? முழுக்க திமுக வந்து இந்த விபத்தை தங்களுக்கு சாதகமான அரசியலா பயன்படுத்துது. அது அப்ப விஷயம். ஆனா விஜய் வந்து இப்ப